எதற்கு சந்தோஷமா இருக்கீங்க? பக்கத்துல ஆளை பார்த்து சந்தோஷமா இருக்கீங்களா? வாசிக்கலாம். எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 32ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கை எல்லாம் வரப்பண்ணினது போல அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையும் அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை குறித்து கர்த்தர் என்னென்ன நன்மைகள் செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அந்தந்த நன்மைகளை கர்த்தர் உங்கள் மேல் வர பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு தலைப்பு உன் மேல் நன்மைகளை வர பண்ணுகிற தேவன். உங்க மேல கர்த்தர் என்னென்ன வார்த்தைகளை சொல்லி இருக்கிறாரோ அந்த நல்ல வார்த்தைகளை எல்லாம் கர்த்தர் உங்கள் மீது நன்மையாக வர பண்ணுவாராக. கர்த்தரிடத்தில் எப்பொழுதுமே தீமை என்பது கிடையாது. தீமை என்பது கர்த்தரிடத்திலே கிடையாது. எப்பவுமே கர்த்தர் எப்படிப்பட்டவரு? முதலாம் பார்த்தா மதிய சாப்பிடாது போல தெரியுது. கர்த்தர் எப்பொழுதும் நன்மை செய்கிற தேவன். அவரிடத்தில் தீமை என்பது ஒரு நாளும் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மைகளையும் அவர்கள் மேல் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னாரு. உங்களை குறித்து என்னென்ன நன்மைகளை கர்த்தர் செய்வேன் என்று சொன்னாரோ அந்த வார்த்தைகளின் நிமித்தம் அந்த நன்மைகளை கர்த்தர் உங்கள் மேல் வர பண்ணுவார். உங்கள் குடும்பத்தின் மீது கர்த்தர் நன்மைகளை வர பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் நன்மைகளை வர பண்ணுவார். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே கர்த்தர் நன்மைகளை வர பண்ணுவார். நீங்கள் செய்கிற தொழில் வியாபாரங்கள் வருமானங்கள் மீது கர்த்தர் நன்மைகளை வர பண்ணுவார். தீமைகள் என்ன பண்ண மாட்டார்? ஒரு நாளும் செய்ய மாட்டாரு. அவர் தீமை செய்யணும்னு நினைச்சா இங்க இருக்கிற யாருமே என்ன பண்ண முடியாது? என்ன பண்ண முடியாது? இருக்கவே முடியாது. இருக்க முடியுமா? அவர் உங்களுக்கு தீமை செய்யணும்னு நினைச்சாங்கன்னா இங்க இருக்கிற யாருமே நிற்க முடியாது. நம்மளும் என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. ஏனென்றால் அவர் நன்மைகளை மாத்திரம் செய்கிறவர், தீமைகளை செய்கிற தேவன் அல்ல. உங்கள் மேல் உங்களை குறித்து என்னென்ன நன்மைகளை செய்வேன் என்று உங்களுக்கு வாக்கு பண்ணினாரோ அந்தந்த நன்மைகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். நன்மைகளை செய்கிற தேவன். தீமைகள் என்பது அவரிடத்தில் ஒரு நாளும் கிடையாது. தீமைகள் செய்கிறவர்கள் யார் என்றால் சத்ருவும் மனிதர்களும் தான் தீமை செய்கிறவர்கள். எப்பொழுதுமே சத்ரு பல மனிதர்களை ஏவிவிட்டு பல ஜனங்களை ஏவிவிட்டு எப்படியாவது தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே தீமைகளை செய்ய வேண்டும், அவர்கள் குடும்பங்களை தீமைகளை செய்ய வேண்டும், அவர்கள் வாழ்க்கையிலே நன்மைகள் செய்யக்கூடாது, தீமைகளையே செய்ய வேண்டும் என்று பிசாசு விரும்புகிறான். ஆனால் கர்த்தர் எப்பொழுதும் உங்க மேல என்ன செய்கிறவரு? நன்மைகளை வர பண்ணுகிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களுக்கு நல்லது செய்வார், உங்க குடும்பத்திற்கு நல்லது செய்வாரு, உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் நல்லது செய்வாரு, உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல நன்மைகளை செய்வார். நீங்கள் செய்கிற தொழில் வியாபாரங்கள் வருமானங்கள் மீது கர்த்தர் நன்மைகளை மாத்திரமே செய்கிறவராய் இருக்கிறார். தீமை என்பது அவரிடத்திலே கிடையாது. தீமை என்பதே அவரிடத்துல கிடையாது. ஏனென்றால் அவர் தீமை செய்கிற தேவன் அல்ல, அவர் எப்பொழுதும் நன்மை செய்கிற தேவன். வேதம் சொல்லுகிறது, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கும்படியாக நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்த தேவன். நன்மை செய்கிற தேவன். உங்கள் வாழ்க்கையிலே நன்மை செய்கிற தேவன். தீமைகளை எல்லாம் மாற்றி போடுகிற தேவன். உங்கள் வாழ்க்கையில அவர் நன்மைகளை செய்வாராக.